எனது உயிரின மேலான தாய்த்தொழில் நாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, தாளிகையாளர்களே, பத்திரிகையாளர்களே, மேடையில் வீட்டிருக்கிற இந்த நானும் ரவுடி தான் புத்தம்போது இந்த திரைப்படத்தின் ஆக்கியிருக்கிற ஆக்கப்பூர்வமான மனிதர்களே, சுப்ராயனோட சேர்ந்த திலீப் சுப்ராயன் பாராட்டுறதுக்காக சொல்லலை. அவங்க அப்பா சுப்ராயன் மாஸ்டர் தான். இது சாலக்குடியில் வச்சு எனக்கு 10-15 நாள் சுளுக்கு எடுத்து பயங்கரமாக பாத்ரூம் ஒரு மாதம் உட்கார முடியல. அப்படி ரவுண்டாஸு, கிக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, காட்டுவியல் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த கேப்டன் பிரபா மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னணி என்னோடய மானசீக குரு சுப்ராயன் மாஸ்டர். நான் பாண்டிச்சேரி போனோன்னா ஃபைட்டு அப்படின்னாங்க. அது மறக்க முடியாத அனுபவங்களா, அது நல்ல அசத்தலாக பண்ணுறாங்க. அப்பாவோட 4 மடங்கு வீரியம் இருக்குது. அவ்வளோ டெக்னிக்கலாக ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி எடுக்கிறாங்க. கேமராமேனும் பயங்கர டேலண்டானவங்க. கேமராமேன் வந்திருக்காங்களா? வெளில பிஸியாக இருப்பாங்க. அந்த பாண்டிச்சேரிக்கிட்ட ஒரு பெரிய ஒரு சிகப்பு கலர் பூமி இருக்குப்பா. அந்த முகஞ்சதர ஹரப்பாவை அகழ்ந்து எடுத்த மாதிரி செக்கச்சவேன்னு அசத்தலான பூமி. அங்கே வச்சு வெயில் தாங்க முடியல. கொஞ்ச நாள் தான் போனாலும் இனிமையான அனுபவம், மறக்க முடியாது. பிக்னிக் மாதிரி. இவங்க டைரக்டர் சொன்ன மாதிரி டும் டைரக்டர் மண்டே பொழக்கிற வெயில். ஆனால் அந்த டைரக்டர் பார்த்தா குழுக்குழுன்னு பேசிக்கிட்டு அந்த சுருட்ட முடியும் சின்ன தாடி வச்சுருக்கலாம், நம்ப முடியாது. பயங்கரமான ஆளுங்க. ஹீரோயினையும் அவங்களும் உட்காந்து அவங்க வெயிலே தெரியாது. எப்படி தான் எங்களுக்கு நான் 4 பிஸ்லரி வாட்டர் குடிச்சிட்டேன், ஐஸ் மோர் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 2 சிட்டுக்குருவிகள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னா இதில் அவர் கூட உட்காந்து போயிட்டார். இந்த ஆர்ஜே பாலாஜி எனக்கு தெரியாது யாருன்னா. அப்போது எனக்கு பொறாமல் அவர் மேலே. அவர் என்னடான்னா என்னங்கிறாரு. உண்மை அது இல்லை, செக்கச்சவேன்னு அது வேறு. அந்த ட்ராயர் போட்டு ஏதோ லுங்கி கட்டியிருந்தார். காலெல்லாம் அப்படியே லெக் பீஸ்லாம் தெரியுது. காமெடி என்னடான்னா டைரக்டர் மேலே எனக்கு ரொம்ப வருத்தம், கோபம். ஹீரோயின் கூட அவர் மட்டும் கிட்ட நடிச்சுக்கிட்டே இருக்கார். நம்பி விட்டுருக்கார் போல். எனக்கு பெரிய பொறாமை. நடித்த எல்லா நாளும் ஹீரோயினி கூட நயன்தாரா மேடம் கூட ஒரு கூடவே நல்ல பாக்கியசாலிப்பா, நல்ல கொடுத்து வச்சோம் பண்ணி. ஆஹா, டைரக்டருக்கு பயந்து சொல்கிறியா? ஸோ அப்போ பார்த்தீங்களா, இப்போ டைரக்டர் அப்போ அந்த சுவிங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். அது என்னவோ தெரில. இப்போ காலேஜிலேருந்து கட்டடிச்சுட்டு வந்த மாதிரியே ஒரு டைரக்டர். ரொம்ப க்யூட்டான. ஆனால் ஷார்ட்டு எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவாப்புல. நீங்கள் எத்தனை ஷார்ட் இருந்தாலும் சரி, அவருக்கு கேட்குறது கொடுக்கலன்னா அவர் கண்ணில் தெரிஞ்சிடும். ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க. உண்மையிலேயே பாராட்டுறதுக்கு சொல்லலை. பெரிய ஐட்டுக்கு போவாங்க. அடுத்து நான் பார்த்திபன் சாரை நான் சாதாரணமாக மெட்ராஸில் வந்து நடிக்கணும்னு ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு காசெல்லாம் தீர்ந்து போய் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் அந்த புதிய பாதையை பார்த்தேன். அப்போது பேசாத நாள் கிடையாது. அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ டாமினேஷன்லாம் உடச்சி தள்ளிட்டாருப்பா. இப்படி நடிச்சிருக்காங்க. உதயனில் போய் பார்த்துட்டு வந்துட்டு டெய்லி அந்த பேச்சாக இருக்கும். இந்த அப்போல்லாம் ஹீரோலாம் சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. இவர் இந்த எட்டி உதைக்கிறது, இந்த பையனை அதெல்லாம் பெரிய விஷயங்க. அதாவது இந்த தில்லு இதுன்னு கேலி கிண்டலுக்கு கிரீடம் சுட்டக்கூடிய மாதிரி ஒரு கேரக்டர். அவரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. அப்போ உலகத்தவே கிண்டல் பண்ணுறவர், கேலி பண்ணுறவர். முதல் நாள் டைலாக் என்னடான்னா எனக்கு அவரையே வாடுற மாதிரி கொடுத்தாரு டைரக்டர். எனக்கே நம்ப முடியல என்னாலே. ஆனால் அவர் அதெல்லாம் வீட்டுக்கு மாதிரி கொடுத்து கடைசி அடிச்சு தள்ளிட்டார். அவர் எப்பவும் ஆமாம், அவருக்குன்னு ஒரு இது இருக்காது, யாரும் தொட முடியாது என்றைக்குமே இந்திய சினிமாவில். விஜய் சேதுபதி சொல்லப்போனால் எப்போவுமே என்றைக்குமே 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே பண்ணி அதே இது. ஆனால் ரொம்ப நியாயம்ப்பா, சினிமாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும். பில்டப் அது செய்கிறதே கிடையாது, எப்போவுமே செய்கிறது கிடையாது. ரொம்ப வெகுளித்தனமான பிள்ளை விஜய் சேதுபதி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சொல்லப்போனால் மிஸ்டர் கிரண். ஐயோ, அவங்க எல்லாமே ஸ்கூலு காலேஜ் கட்டர்ஸ் அந்த மாதிரியே உட்காந்துருக்காங்க. அது வந்து அனிருத்துனா சொல்லவே தேவையில்லை. அதாவது எப்படி சொல்கிறதுப்பா, கண்ணுக்குட்டி. அதாவது இந்த மனுஷ பிறவிகளுக்கு தான் இப்போ ஆண்டவன் எப்படி படைச்சிருக்கான்னா 10 மாதம் வரைக்கும் பார்க்கணும், பிறந்து கையிலேயே வச்சுக்கணும். கொஞ்சம் இதான எறும்பு கடிச்சிடும், அது அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும். அந்த கண்ணுக்குட்டினா கொஞ்சம் நேரம் கண்ணு முன்னே பார்த்துக்கிட்டு இருக்கும். பார்க்க அப்படி எந்திரிக்கும், ஒரு துள்ளல் போடும், செல் துள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இதில் இளமை துள்ளல் பார்த்தீங்களா, அது இளம் கன்று பயமறியாதுங்கிற மாதிரி
ஆட்டி பின்னிருக்காப்புல. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். அதிகமாக நான் பேச விரும்பலை. அந்த கிரணும் ஆர்ட் டைரக்டரு நான் போய் அசந்துட்டேன். ரொம்ப அசத்தலாக பண்ணுறாங்க, எப்படின்னு தெரியல. பயங்கரமான க்ரியேட்டிவிட்டி, பயங்கரமான க்ரியேட்டிவிட்டி உடையவங்க. அதுவும் ஃபைட் மாஸ்டர் இந்த அன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன சீன் நான் எப்பவும் கேமரா கன்சஸ் டைரக்டர் சொல்கிறத செஞ்சிருவேன். அப்போ பெப்சி தொழிலாளிகள் எல்லாமே அங்கே 1000 400 500 பேருக்கு மேலே எல்லாம் கைதட்டினாங்க. எனக்கு அந்த கைதட்டல் தான் எனக்கு மிகப்பெரிய அவார்ட். நடிகர் சங்க உறுப்பினர் அதை தூக்கிட்டார், அந்த இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸ்பாட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணையில் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு ஈடுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த நானும் ரவுடி தான் மிகப்பெரிய, யாருமே ரவுடி கிடையாது, நானும் ரவுடி தான்ங்கிறது ஒரு நல்ல ஒரு சிறந்த பேராக விஜய் சேதுபதி டேஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.